வணக்கம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பாங்க, நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இதெல்லாம் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்களேன். மைன், மைன், அவர், ours, your, yours, their, theirs, his, his, her, hers, its, its. இதெல்லாம் ஏன் நம்ம கத்துக்கணும்? இதெல்லாம் கத்துக்கணுமா? இது நமக்கு தேவைப்படுமா அப்படின்னா கட்டாயமா தேவைப்படுங்க. எப்படின்னா, இப்போ நான் தமிழ்ல எழுதியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஸ்கூல் சில்ட்ரன், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பேரண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லா டாப்பிக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இது என்னுடைய இது என்னுடைய பேனா அப்படின்னு சொல்றோம். இது என்னுடைய பேனா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாருங்க. இது இந்த ரெண்டு ரோவ்ல இருக்கிற வச்சுதான் நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? இது, இதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? திஸ். திஸ், திஸ் வந்தாலே பக்கத்துல வேர்பு இஸ் தான் வரும். ஏன்னா திஸ்ங்கிறது திஸ்ஸும் தட்டும் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்ப அதனால திஸ் போடுறோம். ஒன்னே ஒண்ணு குறிக்கிறது. அதனால திஸ் வந்துட்டாலே திஸ்ஸுக்கு பக்கத்துல இஸ் தான் வரும். திஸ் இஸ் போட்டோங்களா? என்னுடைய, இங்க பாருங்க, மை என்னுடைய, அவர் எங்களுடைய, யுவர் உன்னுடைய இல்ல உங்களுடைய, தேர் அவர்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் உள்ளதுக்கெல்லாம் உடைய, உடைய, உடையன்னு மீனிங் வருங்க. அந்த பக்கம் பாருங்க, மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, யுவர்ஸ் உங்களுடையது இல்லைன்னா உன்னுடையது, தேர்ஸ் அவர்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹர்ஸ் அவளுடையது, இட்ஸ் அதனுடையது. ஓகேங்களா? இப்ப இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அங்க மை வருமா மைன் வருமா அப்படின்னு இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிட்டே வரலாம். திஸ் இஸ் என்னுடைய பேனா, என்னுடைய மை பேனா, பென். திஸ் இஸ் மை பென். அவ்வளவுதான். திஸ் இஸ் மை பென். நீங்க இது என்னுடைய பேனா அப்படின்னு நீங்க அதை தான் சொல்ல வர்றீங்க. ஆனா நீங்க சொல்லும் போது, சப்போஸ் இங்கிலீஷ்ல சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லும் போது திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மைன் பென் அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறு. திஸ் இஸ் மைன் பென். திஸ் திஸ் நாட் ராங் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப எப்ப மை வரும் எப்ப மைன் வரும் அப்படின்னா, மைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெயர் சொல் வரணும். பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதாங்க பெயர் சொல். அதுக்கு இங்கிலீஷ்ல நவுன். அது இங்கிலீஷ்ல பேர் வந்து நவுன்னு சொல்லுவோம். இப்ப மைக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு அங்க வரணும். இப்ப பாருங்களேன், நீங்க தமிழ் மீனிங் சொல்லி பாருங்களேன். திஸ் இஸ் மை, இது என்னுடைய. சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருக்கா? அந்த என்னுடைய பக்கத்துல இன்னும் என்ன சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இது என்னுடைய
pen. This is my pen. அப்ப my, our, your, their, his, her, its எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு நவுன் கட்டாயமா இடம்பெறணும். திஸ் இஸ் மை பென் தான் கரெக்ட். இப்படி சொல்றதா நினைச்சுக்கிட்டு திஸ் இஸ் மைன் பென் அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறு. ஓகேங்களா? அப்ப இதை எப்படிதாங்க சொல்றது அப்படின்னா நவுன் வரக்கூடாது. ஏன் நவுன் வரக்கூடாது? இந்த ரோவுல இருக்கிறது எல்லாத்துக்கும் பேருங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, அவர், யுவர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோவுக்கு பேரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இப்போ பாருங்க, திஸ் இஸ் மை. பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான் நம்ம நவுன் போடுவோம். ஓகேங்களா? இது என்னுடைய. என்னுடையக்கு அடுத்தது ஒரு நவுன் வரணுங்க. ஆனா இங்க பாருங்க, இது என்னுடையது, முடிஞ்சு போச்சு. இந்த பொருளை காட்டி இது என்னுடையது அப்படின்னா அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன புரிஞ்சுப்பாங்க? ஓஹோ, இந்த பேனா அவங்களோடது போல அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். திஸ் இஸ் மைன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர திஸ் இஸ் மைன் பென் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? திஸ் இஸ் மை பென் ரைட்டு, திஸ் இஸ் மைன் ரைட்டு. என்னுடையது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். இது என்னுடைய இன்னும் முடியவே இல்லை, அதுக்கு பக்கத்துல அப்ப இன்னும் ஏதோ ஆட் பண்ணணும். இது என்னுடைய பேனா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. புக்கு வச்சுப்போம் பாருங்க. இதை எல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மை, அவர், யுவர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பக்கத்துல இஸ். இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷங்க, இதுக்கு பக்கத்துல எல்லாமே நவுன் வரும். என்ன வரணும்? நவுன். அந்த நவுன் தான் இப்ப நம்ம பென்சில் வச்சு சொல்ல போறோம். என்ன வச்சு சொல்ல போறோம்? பென்சில். பாருங்க, மை பென்சில், என்னுடைய பென்சில். அவர் பென்சில், எங்களுடைய பென்சில். யுவர் பென்சில். இதெல்லாம் சின்ன சின்ன வேர்டை நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம். மை பென்சில், அவர் பென்சில், யுவர் பென்சில். யுவர் பென்சில்னா உன்னுடைய பென்சில். தேர் பென்சில், அவர்களுடைய பென்சில். ஹிஸ் பென்சில், அவனுடைய பென்சில். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடைய சவுண்ட்ல வரும். அந்த உடைய சவுண்ட்ல வந்தா பக்கத்துல கட்டாயமா நவுன் போடணுங்க. ஹேர் பென்சில், அவளுடைய பென்சில். இட்ஸ் பென்சில், அதனுடைய பென்சில். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிடலாம். திஸ் இஸ் மை பென்சில், தட் இஸ் அவர் பென்சில், திஸ் இஸ் யுவர் பென்சில், தட்டோ இல்ல திஸ்ஸோ, இதுல எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் தேர் பென்சில், திஸ் இஸ் ஹிஸ் பென்சில், திஸ் இஸ் ஹர் பென்சில், திஸ் இஸ் இட்ஸ் பென்சில். ஓகேங்களா? பாருங்க, ஒரு வேர்டை வச்சு நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ புரியுதா? என்ன நீங்க கவனிக்கணும்னா, இந்த உடைய சவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கட்டாயமா நவுன் போடணுங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு அவளுடைய ட்ரெஸ் பிடிக்கும். இப்ப அவளுடைய அப்படின்னா நல்லா கவனிங்க. ஹர் வருமா, ஹர்ஸ் வருமா?
நல்லா நீங்க ஈஸியா சென்டென்ஸ் நீங்க உருவாக்கிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு, ஐ, எனக்கு என்ன பிடிக்கும், இதுதான் சப்ஜெக்ட். ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? அவளுடைய ட்ரெஸ், அவளுடைய. அந்த உடைய சவுண்டு வந்தா கார் வருமா, கார்ஸ் வருமா? வெரி குட், கார் வரும். கார், ட்ரெஸ், அவ்வளவுதான். எனக்கு அவளுடைய ட்ரெஸ் பிடிக்கும். ஓகேங்களா? இப்ப இதே சென்டென்ஸ் வச்சு எனக்கு அவனுடைய ட்ரெஸ் பிடிக்கும் எப்படி சொல்லலாம்? ஐ லைக் ஹிஸ். ரெண்டுக்குமே ஹிஸ் தான் வருது, அதனால இதுல ஒன்றும் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஹிஸ் ட்ரெஸ், எனக்கு அவனுடைய ட்ரெஸ் பிடிக்கும். இப்ப இதுல இதை இதுல பாருங்களேன், இந்த பக்கம் நவுனு, இந்த பக்கம் நவுனு. இப்ப இந்த ஹிஸ் வந்து உங்களுக்கு பொசசிவ் ப்ரோனவுனா இல்ல உங்களுக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவா அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்க நவுன் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால இந்த ஹிஸ் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதெல்லாம் நீங்க நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ், அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த ஹர், ஹிஸ் எல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்ப இதையே எனக்கு அவனுடைய ட்ரெஸ் பிடிக்கும் எப்படி சொல்லலாம்? அவனுடைய, எனக்கு பிடிக்கும், ஐ லைக். அவனுடைய அப்படின்னா தேர் ட்ரெஸ், எனக்கு அவனுடைய ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் தேர் ட்ரெஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்ல வரும். உங்க உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? என் வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு. என்னுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப இந்த என்னுடைய சவுண்ட கண்டுபிடிச்ச உடனே நீங்க நேரம் என்ன வருங்கிறத நீங்க நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் எப்படி சென்டென்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறது. என்னுடைய, மை, என்னுடைய வீடு, மை ஹவுஸ். மை ஹவுஸ் இஸ், இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதனாலதான் இஸ் போட்டிருக்கோம். மை ஹவுஸ் இஸ் எதுக்கு பக்கத்துல? பக்கம்னா என்னங்க? நியர். மை ஹவுஸ் இஸ் நியர் த பார்க். அவ்வளவுதான். மை ஹவுஸ் இஸ் நியர் த பார்க். என் வீடு, என் வீடு இல்லைங்க, சாரி, என்னுடைய வீடு. தூய தமிழ்ல சொல்லணும்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம். என்னுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு. மை ஹவுஸ் இஸ் நியர் த பார்க். இதே அவனுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லணும். அவனுடைய வீடு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அவனுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்ல போறோம். இப்ப எப்படி சொல்லலாம்? அவனுடைய, இங்கிலீஷ்ல என்னங்க வரும்? வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்கேயும் ஹிஸ் தான், அங்கேயும் ஹிஸ் தான், அதனால இதுல உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் வர்றதுக்கு வேலையே இல்லை. அப்ப இங்க என்ன சொல்லலாம்? ஹிஸ் ஹவுஸ் இஸ் நியர் த பார்க். எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்க சென்டென்ஸ். அவனுடைய அவனுடைய ஹிஸ் ஹவுஸ், அவனுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் நியர் த பார்க். அவ்வளவுதாங்க, சிம்பிள். அடுத்தது பாருங்களேன், இதே சென்டென்ஸ அவர்களுடைய வீடுன்னு சொல்ல போறோம். அவர்களுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப எதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்? ஆன்சர் என்ன வருங்க? தேர்.
வெரி குட். இந்த இடத்துல என்ன வரும்? தேர். சாரி, இது கேபிட்டல் லெட்டர் போடணும். தேர் ஹவுஸ் இஸ் நியர் த பார்க். அவர்களுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? Shall we go to the next sentence? இப்ப அவளுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு. அவளுடைய. அப்ப நம்ம என்ன போடுவோம்? her. her house. அவ்வளவுதாங்க. இது மட்டும்தான் மாறும். her house is near the park. her house is near the park. அவ்வளவுதான். her house is near the park. அவளுடைய வீடு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பென்சில் என்னுடையது. இந்த பென்சில் என்னுடையது அப்படின்னு சொல்றோம். இது என்னுடைய புத்தகம்னு வச்சுக்கோ, இல்ல அதே பென்சில் வேணாலும் வச்சுக்கலாம். இது என்னுடைய பென்சில் அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி சொல்லலாம்? இதுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த பென்சில், இப்போ இதுதான் பென்சில்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது பென்சில்னே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேனான்னு வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த பென்சில் என்னுடையது அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இந்த this இந்த பென்சில், this பென்சில் இந்த பென்சில் என்னுடையதுன்னு சொல்ல போறோம். இப்ப அங்க பாருங்க, என்னுடையதுக்கு மைன் வருமா, மைன் வருமா? வெரி குட், சூப்பர். மைன். திஸ் பென்சில் மைன் அப்படின்னு சொல்லாம இடையில என்ன போடணுங்க? this ஒரு verb போடணும். this pencil is mine. அவ்வளவுதான். the pencil என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டோம். என்னுடையது அப்படின்னா மைன் போடணும். this pencil is mine. நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னுடைய பென்சில். என்னுடைய பென்சில். அப்ப என்னுடையதுக்கு என்ன போடுவோம் இங்கிலீஷ்ல? மை பென்சில். மை பென்சில். என்னுடைய பென்சில் எழுதிட்டோம். இதுங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்க போறோம். அப்ப இதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? திஸ். திஸ் வந்தாலே என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? திஸ் போடணும். அவ்வளவுதான். இங்கேயும் அதே போலதான். திஸ் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம இஸ் போட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்ப திஸ் இஸ் மை பென்சில். இப்போ உங்களுக்கு இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப மை பென்சில்னு சொல்லணும், எப்ப மைன் சொல்லணுங்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரே கொஸ்டின், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அந்த கார் அவனுடையதுன்னு சொல்லணும். அந்த காரு அவனுடையது அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த அந்த பாட்டில், அந்த பாட்டில் அவளுடையது
இந்த பாட்டில் அவளுடையதுன்னு சொல்லணும். அந்த காரு அவனுடையது, இந்த பாட்டில் அவளுடையது. இதை எப்படி சொல்லலாங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு ஒரே கொஸ்டின். இது இது எங்களுடைய எங்களுடைய வீடு. அவ்வளவுதான். இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அந்த காரு அவனுடையது, இதை எப்படி சொல்லலாம்? அந்த பாட்டில் அவளுடையது, இது எங்களுடைய வீடு. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஈஸியா புரியும். நல்லா படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தேங்க்யூ.